திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொழிலதிபர் உட்பட 2 பேரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு காவலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சக்திவேல், இளவரசன், சாந்தகுமாரி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டதாக ஆந்திர மாநில காவல்துறையினரையும் வாணியம்பாடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக 3 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழிலதிபர் வீட்டிலிருந்து 2 கட்டி போட்டு கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணை அடுத்தபடி தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் தீவிரமாக தேடி வந்த சூழ்நிலையில் தற்போது காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக 3 கைது செய்யப்பட்ட நிலையில் ஆந்திர மாநில காவலரும் கைது செய்யப்பட்டிருப்பதுதான் தற்போதைய அப்டேட்டாக நாம் பார்க்கின்றோம். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில். உங்கள் விவரங்களை பகிரலாம் அரவிந்தன். வணக்கம் கோபால். வாணியம்பாடியில் கடந்த திங்கட்கிழமை தோல் தொழிற்சாலை தொழிலதிபர் இம்தியாஸ் என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் இம்தியாஸ் மற்றும் அவரது வீட்டில் பணியாற்றும் சக்திவேல் ஆகிய 2 டேப் மூலம் கட்டி வைத்து அவரது மனைவியை வீட்டில் இருக்கும் பொருட்களை காண்பிக்க சொல்லும் பொழுது அவரது இம்தியாஸின் மனைவியான சபிதா குல்சம் அங்கிருந்து வீட்டிலிருந்து சாதுரியமாக வெளியே கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் இம்தியாஸ் வீட்டிற்கு வருவதற்குள் கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த 2 செல்போன்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் இம்தியாஸ் வீட்டில் கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை சிசிடிவி காட்சிகள் மூலம் பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் இம்தியாஸ் வீட்டில் பணியாற்றும் சக்திவேல் என்பவரிடம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது காவல்துறையினர் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சக்திவேலுடன் திருப்பத்தூர் அகரம் பகுதியை சேர்ந்த இளவரசன் என்பவர் மூலம் பழக்கமாகி அவரது மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் நிறைய நகைகள் இருப்பதாகவும் இதனால் இம்தியாஸ் வீட்டில் பணத்தை கொள்ளையடிக்கலாம் என சக்திவேல் இளவரசனுடன் திட்டம் தீட்டி இது தொடர்பாக திருப்பதியை சேர்ந்த சாந்தகுமார் என்பவருடன் தொடர்பு கொண்டு கூலிப்படை மூலம் கடந்த திங்கட்கிழமை இம்தியாஸ் வீட்டில் நுழைந்து கொள்ளையடித்தது தகவல் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்த ஆந்திர மாநிலம் திருமலா காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலரான அருண்குமார் என்பவரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு மேலும் 4 பேர்களை தீவிரமாக காவல்துறை தேடி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.